وعلينا. رب اجعلنا لك شكارين، لك ذكارين، لك رهابين، لك مطواعين، لك مخبتين، إليك أواهين منيبين. ربنا تقبل توبتنا واغسل حوبتنا وأجب دعوتنا وثبت حجتنا وسدد ألسنتنا واهد قلوبنا واسلل سخيمة صدورنا. أيها الإخوة والأخوات، نحن الآن في الدرس 16. وصلنا إلى التمرين 8. في هذا التمرين نتعلم الفرق أو نتعلم بعض الأسماء الممنوعة من الصرف. انظروا، تأمل ما يلي. هنا خالد، حامد، علي، هشام. خالد، حامد، علي، هشام. هل هذه الأسماء ممنوع من الصرف؟ هل هذه الأعلام ممنوع من الصرف؟ لا. طيب، انظروا إلى هذه الأعلام، إلى هذه الأسماء: عمر، زفر، هبل، زحل. عمر، زفر، هبل، زحل. فهل هذه الأسماء ممنوعة من الصرف؟ نعم. نعم. نعم إذن أستاذ. ما معنى ممنوعة من الصرف؟ لأنها منعت من التنوين. منعت هذه الأسماء منعت من التنوين. تنوين இல்லைன்னா நான் ممنوع من الصرف சொல்றோம். صرفன்றது இங்க நாட்டம் தன்வீன். எனவே ممنوع من الصرفன்றது தன்வீன் அதுல வராது. طيب، அலம்கள்ல பொதுவாக அலம் என்ற ஒருத்தருக்கு வைக்கப்பட்ட, ஒரு ஆளுக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு வைக்கப்பட்ட பெயருக்கு தான் நாங்க அலம் என்று சொல்றோம். அலம்கள்ல சில அலம்கள் மம்னூஉம் மின ஸர்ஃப் என்று நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ரைட். எந்த மாதிரியான அலம்கள் மம்னூஉம் மின ஸர்ஃப்னு படிச்சிக்கிறோம்? பெண்களுடைய பெயர். அலம் முஅன்னஸ். அலம் முஅன்னஸ் மம்னூ மின ஸர்ஃப். அலமாகவும் முஅன்னஸாகவும் இருந்தா மம்னூ மின ஸர்ஃப். அதே மாதிரி மம்னூ மின ஸர்ஃப் அலமாகவும் மம்னூ மின ஸர்ஃபாகவும் இருக்கக்கூடியது. இல்ல, அது அலமா இருக்கணும் கட்டாயம் இல்ல. மஃபாயில் வஸன்ல வந்தா மம்னூ மின ஸர்ஃப். அலமாக இருக்கணும் கட்டாயம் இல்ல. ஆண்களுடைய பெயர்கள் பெயர்ல அலிஃப் நூன். நாம் கடைசியில உஸ்மான், ரமதான், இந்த மாதிரி அலிஃபும் நூனும் ஜாயிதாக மேலதிகமாக வரக்கூடிய அலம்கள் மம்னூ மின ஸர்ஃப். அலம்கள்ல அப்படியான அலம்கள் மம்னூ மின ஸர்ஃப். அதே மாதிரி ஒரு வகை தான் நான் படிக்க போறோம், மஅதூலான அலம்கள். அலம் ஒருத்தருக்கு வைக்கப்பட்ட பெயர், ஆனா அது மஅதூல். அது மஅதூல். மஅதூல் என்னண்டா அது திருப்பப்பட்டிருக்குது. இப்போ உமர் என்றது அடிப்படை என்ன அப்படி என்றால் ஆமிர் என்பதுதான் உமருடைய அடிப்படை. அந்த ஆமிர் என்ற சொல்லில் தான் உமர் வந்திருக்குது. ஜுஃபர் என்றது ஜாஃபிர், ஹுபல் ஹாபில், ஜுஹல் ஜாஹில் என்கின்ற இந்த சொற்கள் வந்து அரபு மொழியில ஒன்றுக்கு அல்லது ஒரு ஆளுக்கு வைக்கப்பட்ட பெயர். உமர் என்றது ஒரு ஆளுக்கு வைக்கப்பட்ட பெயர். அப்ப அலம் அலமாகவும் அந்த அலம் மஅதூலாகவும் இருக்குது. ஜுஃபர், ஹுபல், ஜுஹல் இதெல்லாம் ஆட்களுக்கு. ஹுபல் என்றது ஒரு சிலையுடைய பெயர். மக்காவுல வணங்கிய ஒரு சிலை. அம்ர் இப்னு லுஹை முதலாக ஷாம்ல இருந்து காபத்துல்லாக்குள்ள கொண்டு முதலாவது வைக்கப்பட்ட சிலை ஹுபல் தான். ஜுஹல் என்கிறது ஒரு கோல். என்ன கோல்? ஜுஹல் என்ன கோல்? சனி தானே. சனி கோளுக்கு தான் ஜுஹல் சொல்லுவாங்க. ரைட். அப்ப இந்த பெயர்கள் வந்து மம்னூ மின ஸர்ஃப். இந்த அலம்கள் இது ஒன்றுக்கு வைக்கப்பட்ட பெயர் அலம். அதுக்கு தான் நாங்கள் அலம் என்று சொல்றோம். அலமாகவும் மஅதூலாகவும் இருந்தால் அது மம்னூ மின ஸர்ஃப் என்றதான் நீங்க இந்த இடத்துல பார்க்குறீங்க. எனவே
உமர்ன்றது ஏன் மம்னூ மின ஸர்ஃப், ஜுஃபர், ஹுபல், ஜுஹல் ஏன் மம்னூ மின ஸர்ஃப்ண்டா அது அலமாகவும் மஅதூலாகவும் இன்னொன்றிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குது. உமர்ன்றது அசில்ல உமர் அல்ல, ஆமிர், ஜுஃபர் ஜாஃபிர், ஹுபல் ஹாபில், ஜுஹல் ஜாஹில், இப்படி வேறொன்றிலிருந்து எடுக்கப்பட்டதனால அது மம்னூ மின ஸர்ஃப் ஆக என்ன செய்து இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏன் இது மம்னூ மின ஸர்ஃப்ன்றது புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுதா ஏன் இது மம்னூ மின ஸர்ஃப்ண்டு? نعم طيب ஒவ்வொன்றும் எதிலிருந்து எடுக்கப்பட்டன்னு சொன்னா உமரு ஆமிர் ஆமிர், ஜுஃபர் ஜாஃபிர், ஹுபல் ஹாபில், ஜுஹல் ஜாஹில். இது மம்னூ மின ஸர்ஃப் ஆகிறதுக்கு இதான் காரணம். ரூட் வேர்டு வந்து இஸ்மு ஃபாயில்ல இருந்து எடுக்கப்பட்டதனால மம்னூன் மின ஸர்ஃபா. அதாவது வேறொன்றிலிருந்து எடுக்கப்பட்டிருக்காது. இஸ்மு ஃபாயிலா இருக்கலாம், இதில் இருந்து இருக்கலாம். அசுல் வந்து அதல்ல தானே. அதே மாதிரி நாங்க அப்போ அலம்கள்ல பல வகையான அலம்கள் மம்னூ மின ஸர்ஃபாக வரும். எப்படியான அலம்கள்ண்டா நான் சொன்ன முஅன்னஸான அலம், ஆமினா, ஜைனப், ஹம்சா, இதெல்லாமே மம்னூ மின ஸர்ஃப். ஹம்சான்றது ஒரு ஆணுக்கு வைக்கப்பட்ட பேரா இருந்தாலும் சொல்லுல அது முஅன்னஸா இருக்கிறதுனால மம்னூ மின ஸர்ஃப்னு சொன்னோம். அதே மாதிரி அலமாக அஜமி அலமாக இருக்கிறதும் மம்னூ மின ஸர்ஃப். இப்ராஹிம், லண்டன், ஃபிரௌன் இதெல்லாம் மம்னூ மின ஸர்ஃப். ஏன் அது அலம் அஜமி, அரபி அல்லாது. அதே மாதிரி தான் இந்த மஅதூல், உமர், ஜுஃபர், ஜுஹல். அதே மாதிரி வஸன் ஃபியல்ல வாரது. வஸன் ஃபியல் உதாரணமா அஹ்மத், யசீத். அஹ்மத் என்றது அஹ்மது ஃபியலுடைய வஸன் முதாரியான ஃபியல் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. யசீத் என்றது முதாரியான ஃபியல் மாதிரி இருக்கு. ஏன்னா வஸன் ஃபியலுடைய வஸன்ல ஒருத்தருக்கு பெயர் வைக்கப்பட்டால் அந்த பெயர் மம்னூன் மின ஸர்ஃப். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மேலதிகமான அலிஃபும் நூனும் ஒரு அலம்ல சேர்ந்தா கடைசியில உஸ்மான், மர்வான், ரமதான் இது மாதிரியான இருந்தா அதுவும் மம்னூன் மின ஸர்ஃப். இன்ஷா அல்லாஹ் நீங்க அதில் சிலதை படிச்சிருப்பீங்க, சிலது நீங்க இன்னும் படிக்கல. பிறகு என்ன செய்வீங்க, படிப்பீங்க. ரைட். இப்போ இது உங்களுக்கு விளங்கியிருக்கும் ஏன் மம்னூ மின ஸர்ஃப். மம்னூ மின ஸர்ஃப்ல தன்வீன் வராது. ஹாலிதுல தன்வீன் இருக்குது, உமர்ல தன்வீன் இல்லை. طيب تأمل ما يلي، تأمل ما يلي. இது ماذا تأمل ما يلي. ما معنى تأمل؟ deep think. سنتي Tending. نعم. هذا الطالب اسمه عمرو. هذا الطالب اسمه عمرو. هذا الطالب اسمه عمرو. أين عمرو؟ ضرب عمرو عمر. ضرب عمرو عمر. عمرو طالب جديد. عمرو طالب جديد. இங்க நீங்க எதை பார்க்குறீங்க? அம்ரண்ட் ஒரு பார்க்குறீங்க. அம்ர். ரைட். அம்ருல கடைசியில என்ன இருக்குது? ஒரு வாவ் இருக்குது. இந்த வாவ் எதுக்காக போடப்பட்டிருக்குது? சார் ஸ்கிரீன் தெரியல. உமர்ல இருந்து டிஃபரண்ட். அந்த அம்மர் உமர்ல இருந்து டிஃபரெண்டா காட்டுது. அம்ரு உமருக்கு டிஃபரன்ஸ். சைன் போடாட்டி உமரா அம்ரான்னு தெரிஞ்சுக்கோ. ரைட். உமரையும் அம்ரையும் பிரிச்சு காட்டுறதுக்கு தான் அம்ருல வந்து வாவ் போட்டான். அந்த வாவ் வாசிக்கப்படுமா? வாசிக்கப்படாது. இல்ல வாசிக்கப்பட மாட்டாது. அது ஒரு அடையாளம். இது உமர் அல்ல, இது அம்ரன்றதுக்கான அடையாளம். இப்ப ஹரக்கா இல்லாம தான் பொதுவாக எழுதப்படும் தானே. இங்க உங்களுக்கு நீங்க படிக்கிறதுனால ஆரம்பத்துல உள்ளதுனால இங்க உங்களுக்கு அம்ரண்டு ஹரக்கத் போட்டிக்கிறாங்க. ஹரக்கா இல்லாம எழுதப்படும். அப்படி எழுதப்படும் போது இது உமரா அம்ரான உங்களுக்கு தடமாற்றம் வரக்கூடாதுங்கிறதுனால அம்ருக்கு வாவ் போட்டிருப்பாங்க. அப்ப ஹாதா தாலிபு இஸ்முஹு அம்ர். இப்படி வாவ் போட்டிருக்கிற நேரம் இந்த ஐனுக்கு ஃபத்ஹா, மீமுக்கு சுக்குன் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நீங்க எப்படி வாசிப்பீங்க? ரைட். இது அம்ரன் தான் வாசிப்பீங்க, உமர் ரெண்டு வாசிக்க மாட்டீங்க. காரணம் பின்னால வாவ் இருக்குது. ஐன அம்ர். ضرب عمرو عمر. ضرب عمرو عمر. இப்ப அம்ருக்கு வாவ் போடலேண்டா உமருக்கும் வாவ் இல்லை. இப்ப நாங்க அப்படி எழுதிட்டோம்னு வைங்க இந்த மூணாவது உதாரணத்துல. அப்ப யாரு உமர், யாரு அம்ரு அல்லது யாரு அடிச்சாங்கன்னு ஒன்றும் விளங்காது இல்லையா? அப்ப ضرب عمرو عمر. ضرب عمرو عمر.
இது முதலாவது இருக்கிறது அம்ரு, வாவ் இருக்கிறதுனால அது அம்ரு, வாவ் இல்லை என்றால் அது உமர். அம்ருன் தாலிபுன் ஜதீத், அம்ருன் தாலிபுன் ஜதீத். طيب, இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்த 3 உதாரணங்களை பாருங்க. அரஐத அம்ரன், அரஐத அம்ரன். இங்க அம்ரன் வாவ் இல்ல, வாவ் இல்ல. அரஐத அம்ரன். سأل المدرس عمرا أسئلة كثيرة. سأل المدرس عمرا أسئلة كثيرة. أسئلة كثيرة. ضرب عمر عمرا. ضرب عمر عمرا. இங்க வாவ் இல்ல, வாவ் இருக்கா? இல்ல. இல்ல. ஏன் அப்ப இங்க வாவ் போடப்படல? தன்வீன் அலிஃப் அலிஃப் இருக்கிறது. அலிஃப் இருக்கிறது. நஸ்பு செஞ்சு வரணும். مفعول في محل منصوب. மன்சூப் அல்ல. அது சரி, ஏன் வாவ் போடப்படல? ஏன் அங்க மேல வாவ் போட்டிருக்காங்க, இங்க வாவ் ஏன் போடணும்? இங்க போட்டா நல்லது தானே, ஏன் போடல? இங்க உமரோட பிரச்சனை ஆகாது, விளங்கினா? உமரோட பிரச்சனை. இங்க உமரண்டு யாரும் வாசிக்கல, அது ஏன் வாசிக்கல? அது உமரண்டு இங்க ஹரக்கத் இல்லாட்டி உமருக்கு தண்ணீர் வராது. உமருக்கு தன்வீன் வராது. உமருக்கு தன்வீன் வராது. தன்வீன் எப்படி கண்டுபிடிக்கிற இதுல? அலிஃப் கடைசில வந்தா அலிஃப் இருக்கிறதுனால அது தன்வீன், ஃபத்ஹத்தைன் தானே. அலிஃப் இருந்தா என்ன அர்த்தம்? ஃபத்ஹத்தைன் என்ற அர்த்தம். ஃபத்ஹத்தைன் இல்லை என்றாலும், 2 ஃபத்ஹா இல்லாட்டியும் தன்வீனுல் ஃபத்ஹ் இருக்குதுங்க. அங்க அடையாளமாக அவங்க போடலாட்டியும், 2 ஃபத்ஹா அடையாளமா போடலாட்டியும் நாங்க என்ன விளங்கிக் கொள்வோம்? இது வந்து நஸ்புடைய நிலையில இருக்குது, தன்வீனுல் ஃபத்ஹ் இருக்குது, அம்ரன் என்று இருக்குது. ஏன்னா உமரன் நாங்க வாசிக்கிறோம், உமரண்டு வாசப்பிலே ஏன் உமரன் சொல்றல நாங்க? உமர் மம்னூன் மினஸ் ஸர்ஃப். உமர் மம்னூன் மினஸ் ஸர்ஃப், தன்வீன்ல இருந்து தடுக்கப்பட்டது. உமர்ங்கிறது மம்னூன் மினஸ் ஸர்ஃப், அதுல தன்வீன் வராது. சுருக்கம் என்னண்டா, நஸ்புடைய நிலையில வாவ் வராது, வாவுக்கு பதிலா அலிஃப் தான் வரும். எல்லா இடத்துலயும் அப்படித்தானே. ஹாலிதன், அதுல அங்கேயும் முஹம்மதன் அலிஃப் ஒன்று வரும். ரைட். அரஐத முஹம்மதன், அரஐத ஹாலிதன், அதே மாதிரி அரஐத அம்ரன், இங்கேயும் அதே மாதிரி அங்கெல்லாம் அலிஃப் தான் வரும், இங்கேயும் அலிஃப் வரும். இங்க வாவ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது தன்வீனுல் ஃபத்ஹ் வர இடத்துல வாவ் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது உமரோட பிரச்சனை ஆகாது. உமரோட நாங்க இது உமரா அம்ரான்னு யோசிக்க வேண்டிய அவசியம் அங்க வராது. அம்ரன் தான் நாங்க வாசிப்போம். ஏண்டா உமருக்கு தன்வீன் என்ற வராது. தன்வீன் வரலையேண்டா பின்னால அலிஃப் வராது. தன்வீனுல் ஃபத்ஹ் வராதுண்டா உமருக்கு அலிஃப் வராது. இந்த இடத்துல தன்வீன், இந்த அலிஃப் இல்லாம இருந்தா நாங்க எப்படி வாசிக்கணும்? அரஐத ஹரக்கத்தும் இல்ல, எப்படி வாசிப்போம்? அரஐத உமர், அரஐத உமர் என்று தான் வாசிப்போம். இப்போ இந்த 3வது செட்டை பாருங்க. ஜீம். هذا كتاب عمرو. هذا كتاب عمرو. هذا كتاب عمرو. இங்க வாவ் வந்திருக்குது. ஜருடைய, அதாவது தன்வீனுல் கஸ்ர், ஜருள்ள நிலையில தன்வீன் என்ன செய்யும்? அம்ருக்கு தன்வீன் வரும். هذا كتاب عمرو مضاف إليه مجرور தானே அம்ரன்றது. هذا كتاب عمرو. لمن هذا القلم؟ هو لعمرو. لعبت مع عمرو. ஏன் இங்க வாவ் போடலைன்னா எப்படி என்ன நடக்கும்? உமரோட பிரச்சனை ஆகுமா இல்லையா? உமரா அம்ரான்னு கேள்வி வரும். ஹாதா கிதாபு ஹரக்கா ஒன்றும் இல்ல, ஹரக்காத் ஒன்றும் இல்ல. அப்ப அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? இது உமரா அம்ரான்னு பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல வாவ் நாங்க போடுவோம். இது உமரா இது அம்ரன்று புரியறதுக்கு. ஃபஹிம்தும்? لمن هذا القلم؟ هو لعمرو. هو لعمرو. لام حرف جر، عمرو مجرور. لمن هذا القلم؟ هو
لعمر. لعبت مع عمر. لعبت مع عمر. مع ظرف مضاف، عمر مضاف إليه، مضاف إليه مجرور. طيب இங்க பாருங்க, இப்ப அம்ர வந்து நாங்க ரஃபு நஸ்புடைய நிலையில, ஜர்ருடைய 3 நிலையிலும் எழுதப்பட்டிருக்கு. அம்ருன், அம்ரன், அம்ரின். ரஃபும் ஜர்ரும் வரும் பொழுது மாத்திரம் தான் நாங்கள் அதுக்கு வாவு கொண்டு வருவோம். நஸ்புடைய நிலையில அம்ருக்கு வாவு கொண்டு வர மாட்டோம், அலிஃப் அங்க வரும். உமரை பொறுத்த வரையில அதுல இந்த நிலையில நாங்க வாவு கொண்டு வர தேவையில்லை, அது மம்னூன் மினஸ் சர்ஃப். வாவு இல்லாட்டி அது உமர். طيب உமரு நஸ்புடைய நிலையில உமர தானே, ஜர்ருடைய நிலையில உமர தான். ஏன் மம்னூ மினஸ் சர்ஃபுக்கு நாங்க ஜர்ரு செய்யறபடி, மம்னூ மினஸ் சர்ஃபுக்கு எதன் மூலம் ஜர்ரு செய்றோம்? ஃபத்ஹா கொண்டு. மம்னூ மினஸ் சர்ஃபுக்கு நாங்க ஃபத்ஹா கொண்டு தான் ஜர்ரு செய்வோம். طيب اقرأ ما يلي. اقرأ ما يلي. طيب من يقرأ؟ زميلة. اقرأي. خرج من الفصل حمزة وطالب آخر. آخر إلا آخر என்னது? آخر. இன்னொரு மாணவன். خرج من الفصل حمزة وطالب آخر. خرج من الفصل حمزة وطالب آخر. இங்க நான் மேல எதுக்கும் கருத்து சொல்லலை. ஏதாவது ஒரு ஜும்லா உங்களுக்கு விளங்கலைண்டா மேல வந்தது இல்லது வரக்கூடியது நான் கருத்து சொல்லாம போவேன், அப்ப நீங்க நிறுத்தி கேட்கலாம் யாருக்கும். طيب خرج من الفصل حمزة وطالب آخر. طيب جوانا. هذا بيتنا ولنا بيت آخر. نعم هذا بيتنا ولنا بيت آخر. هذا بيتنا ولنا بيت آخر. طيب من يقرأ؟ حبيبة كادر اقرأي. السلام عليكم. دخل مكتبة قيل القليل مدير ورجل آخر لا أعرفه. طيب دخل المكتبة قبل قليل. دخل المكتبة قبل قليل المدير ورجل آخر لا أعرفه. طيب இங்க ஆஹரு என்று வந்திருக்கு. இந்த ஆஹரு என்றது அர்த்தம் உங்களுக்கு தெரியும் என்னதுன்னு சொன்னோம் தானே, வேறொரு மாணவன். தாலிபுன் ஆஹர். வலனா பைத்துன் ஆஹர். இல்ல கடைசி இல்ல. ஆஹரு என்றா கடைசி அல்ல, ஆஹிர் என்றா தான் கடைசி. வதாலிபுன் ஆஹர் என்றால் வேறொரு மாணவனும், ஹம்சாவும் வேறொரு மாணவனும் வகுப்பிலிருந்து வெளியே போனார்கள். இது எங்களுடைய வீடு. வலனா பைத்துன் ஆஹர், எங்களுக்கு வேறொரு வீடும் இருக்கிறது. வலனா பைத்துன் ஆஹர். ஃபஹிம்தும்? هذا دخل المكتبة قبل قليل المدير. دخل المكتبة قبل قليل المدير ورجل آخر لا أعرفه. ورجل آخر لا أعرفه. ما معنى لافر ورجل آخر لا أعرفه؟ மற்றொருவரை நான் அறிய மாட்டேன். لا خطأ. دخل المكتبة قبل قليل المدير ورجل آخر لا أعرفه. دخل المدير ورجل آخر ودخل رجل آخر لا أعرفه.
எனக்கு தெரியவில்லைன்னு அர்த்தமா? I don't know. من يجيب ورجل آخر لا أعرفه. Veronica, نعم خير النساء. யாரும் முதிருடன் வேறொரு தெரியாத மனிதரை கண்டேன். طيب ومن يجيب؟ سوريا لا بأس. جوانا طيب سوريا تفضلي. دخل المكتبة قبل قليل المدير ورجل آخر لا أعرفه. جملة ترجمي الجملة الكاملة. யாருன்னு தெரியாது இன்னொருவர் முதிருடன் மக்தபிற்கு கொஞ்சம் முன்னால طيب. வந்தார். طيب جوانا. மக்தபுக்கு முதிர் வந்து கொஞ்சம் முன்னாடி மக்தபுக்கு நுழைந்தாங்க. அவரோட இன்னொரு ஒரு நபரும் வந்தாங்க. அவங்கள எனக்கு தெரியாது. نعم أحسنتي. دخل المكتبة قبل قليل. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மக்தபாவுல நுழைந்தார் யாரு? முதிர். வரஜுலுன் இன்னும் மேலும் இன்னொருவரும் நுழைந்தார். தஹலோட முதிர் நுழைந்தார். வரஜுலுன் இன்னொரு மனிதரும் நுழைந்தார். ஆஹரு இன்னொரு மனிதரும் நுழைந்தார். லா அரிஃபு எனக்கு தெரியாத இன்னொரு மனிதரும் நுழைந்தார். இதுல என்ன? உஸ்தாத் அப்ப நான் சொன்னது சரியா தானே உஸ்தாத் சொல்லியிருந்தேன்? ஒரு ரஜுலுன் ஆஹரு லா அரிஃபு. அப்படியானா மற்றொருவரை நான் அறியவில்லை. அறியாத ஒரு மனிதரும் நுழைந்தார். نعم طيب أحسنتي. دخل المكتبة قبل قليل المدير ورجل آخر لا أعرفه. இங்க முதிரோட இந்த அத்துப் செஞ்சுக்கிறோம். வரஜுலுன் இன்னொரு மனிதரும் மேலும் இன்னொரு மனிதரும். தஹலன்றது முதிர் மட்டுமல்ல, முதிர் நுழைந்தார், மேலும் வரஜுலுன் இன்னொரு மனிதரும். ஆஹரு வரஜுலுன் ஆஹரு லா அரிஃபு. இங்க ஆஹர பாருங்க, ஆஹருக்கு தன்வீன் இல்லேன். அஃபலு பட்டன் ஆஹருன்னு இருக்கணும் அசல். ஆஹருன்றது ஏன் தன்வீன் இல்ல? மம்னூன் மின ஸர்ஃப். ஏன் ممنوع من الصرف؟ أفعل عند وزن لريكردنا على ممنوع من الصرف. طيب من يقرأ لنا المثال الرابع؟ سلينا نعم. غاب اليوم بشير وطالب آخر. نعم غاب اليوم بشير وطالب آخر. إذن من غاب اليوم؟ بشير. طالب أو طالبان؟ كم طالبا غاب اليوم؟ طالب واحد أو طالبان اثنان؟ طالبان. بشير طالب وطالب آخر. فهمتم؟ غاب اليوم بشير وطالب آخر. إرفان أنت معنا؟ إرفان هل تسمع كلامي؟ نعم شيخ. طيب ما معنى غاب اليوم بشير وطالب آخر؟ غاب. ما معنى غاب؟ غاب اليوم في الدرس الماضي غاب إرفان. اليوم حضر إرفان. ما معنى غاب حضر؟ absent. غاب اليوم بشير وطالب آخر. لماذا ما سألته ما معنى غاب؟ إرفان الآن أنت ما سألتني ما معنى غاب، وإذا سألتك ما معنى غاب وأنت لا تعرف. إذا كنت لا تعرف معنى أي كلمة اسأل. طيب الجملة الخامسة من يقرأ لنا؟ نوفر. رأيت في المطار مدرسنا ومدرسا آخر. نعم رأيت في المطار مدرسنا ومدرسا آخر. لماذا مدرسة منصوب؟ إن نصب سنجي مدرسنا عنده
مفعول به مدرسان சொல்லிக்குது مفعول مفعول به مفعول به منصوب مفعول به مفعول به இருக்கிறதுனால நஸ்பு வந்திருக்கு தானே رأيت في المطار مدرسنا ومدرسا آخر ومدرسا آخر فهمتم معنى هذه الجملة؟ من لم يفهم فليسأل من لم يفهم فليسأل لا تخجلوا في العلم طيب علم لا நீங்க வெக்கப்பட்ட உங்களுக்கு தான் நஷ்டம் لا يتعلم العلم مستحن ولا متكبر வெக்கப்படுவரும் அதே மாதிரி முத்தகப்பிர் பெருமை அடிக்கிறதும் பெருமை அடிப்பவரும் இல்மை படித்துக் கொள்ள மாட்டார் தானே طيب آخر مذكر طيب آخر ده مؤنث ده أخرى نعم طيب من يقرأ لنا الآن خير النساء சொன்னேன் உஸ்தாத் சொல்றேன் تفضلي سأحفظ اليوم سورة الرحمن وسورة أخرى نعم سأحفظ اليوم سورة الرحمن وسورة أخرى سأحفظ اليوم سورة الرحمن وسورة أخرى سورة آخر نسأل رضا لا سورة أخرى لماذا؟ سورة مؤنث أذن وسورة أخرى سأحفظ اليوم سورة الرحمن وسورة أخرى ما معنى ظافر؟ سأحفظ اليوم سورة الرحمن وسورة أخرى أنت معنا يا ظافر؟ طيب عرفان ما معنى سأحفظ اليوم سورة الرحمن وسورة أخرى இன்று சூரத்து ரஹ்மானையும் سورة أخرى உக்ராவையும் பாடம் தருவேன் ما معنى سورة أخرى வேறொரு சூரா مدرسا آخر عند வேறொரு ஆசிரியர் سورة أخرى عند வேறொரு சூரா آخر مذكر أخرى مؤنث سأحفظ اليوم سورة الرحمن وسورة أخرى طيب حبيبة اقرأي السلام عليكم تفضلي ما اسمك حبيبة قادر اقرأي கேக்குதா உங்களுக்கு என்னோட சவுண்ட் கேக்குதா கொஞ்சம் தூரத்துல கேக்குது ரொம்ப தூரத்துல கேக்குதா ஓகே طيب வாசிங்க உங்க சவுண்ட் கேக்குது ஆனா என்னோட சவுண்ட் உங்களுக்கு கேக்குதா தெரியல நான் படிக்கிறேன் ஓகேவா طيب اقرأي بسرعة عندي ساعة جملة وسيشتري لي أمي ساعة أخرى طيب هل أنت درست هذا الكتاب من قبل؟ لا أستاذة. طيب ماذا درست من قبل؟ أنا عمر يا حبيبة هل درست الكتاب الأول؟ أنا درست الكتاب أول لا أستاذة. أنا reading لنا படிச்சேன் இது உங்க recording தான் first book படிச்சிருக்கேன் சார் طيب هل recordingல முதலாவது புத்தகம் படிச்சீங்களா படிச்சிட்டு இருக்கேன் இப்போ இது கூடவே படிச்சிட்டு இருக்கீங்களா طيب بارك الله فيك طيب من يقرأ أيضا هذه الجملة الثانية سمية نعم عندي ساعة جميلة وسيشتري لعمي ساعة أخرى نعم عندي ساعة جميلة وسيشتري لي عمي ساعة
أخرى وسيشتري لي عمي ساعة أخرى. طيب இப்போ முதலாவது புத்தகம் படிக்காம இது படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியும். ஆனா இது உண்மையில கஷ்டம் அல்ல. நீங்க அந்த முதலாவது புத்தகம் படிக்காதனால கஷ்டம். அதனால முதலாவது புத்தகம் படிங்க. இப்ப பாடத்துக்கு வர்றது பிரச்சனை இல்ல. முதலாவது புத்தகத்தை நீங்க படிக்கணும். அதே மாதிரி முன்னால் உள்ள பாடங்களையும் நீங்க படிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு இந்த பாடம் லேசாகும். طيب عندي ساعة جميلة عندي ساعة جميلة وسيشتري لي عمي ساعة أخرى ساعة أخرى ساعة آخر نسولي لما إيه لا ساعة أخرى ساعة مؤنث وسيشتري لي عمي ساعة أخرى. يشتري اشترى يشتري فعل مضارع يشتري. سين حرف مستقبل. نعم. مستقبل. طيب وسيشتري لي عمي ساعة أخرى. فهمتم هذه الجملة؟ نعم. طيب من يقرأ لنا الجملة الثالثة؟ جميلة. تفضلي. غابت أمسي حفصة وطالبة أخرى. نعم غابت أمس حفصة وطالبة أخرى. ميلنا سنوم غاب اليوم بشير وطالب آخر. إذن غابت أمس حفصة وطالبة أخرى وطالبة أخرى. طيب من يقرأ لنا الجملة الرابعة؟ من؟ أستاذ أنيسة بانو. بانو تفضلي. أنيسة بانو. تفضلي. أنيسة بانو تفضلي. هاتي تفاحة أخرى يا أمي. نعم هاتي تفاحة أخرى يا أمي. هاتي تفاحة أخرى يا أمي. طيب من يقرأ لنا الجملة الخامسة؟ بركة الأستاذ. تفضلي بركة. رأيت في المكتبة ليلى وطالبة أخرى. نعم رأيت في المكتبة ليلى وطالبة أخرى وطالبة أخرى. إن وطالبة إن وندري كده مفعول به منصوب. ليلى مفعول به. مفعول به منصوب. مفعول به. ليلى مفعول به يا إليا. مفعول به. نعم. رأيت في مفعول به المكتبة أنا. ليلى. فاعل ياري تو. நான் கண்டேன். رأيت في المكتبة ليلى. ليلى مفعول به. مفعول به என்றால் நஸ்புடைய இடத்துல இருக்குது தானே. அது நஸ்புடைய இடத்துல இருக்கு. அப்ப லைலா மன்சூப் நஸ்பு செய்யப்பட்டிருக்கு. அந்த லைலாவோட நாங்க எதை அத்துப் செஞ்சுக்கிறோம்? தாலிபாவா அத்துப் செஞ்சுக்கிறோம். அப்ப தாலிபத்தன் என்ன சொல்லணும்? தாலிபாவை நஸ்பு செய்து தான் கொண்டு வரணும் தானே. லைலால நஸ்புடைய அடையாளம் வெளிப்படாது. ஏன்? அந்த மம்னூ மின் ஸர்ஃப் அந்த யால ممنوع من الصرف ليلى مكسور. ليلى مكسور. ليلى مكسور. طيب அதாவது கடைசியில ஒரு அலிஃப் இருக்கு. அதனால அதுல தன்வீன் வெளிப்படாது. طيب நஸ்புடைய அடையாளம் வெளிப்படாம இருக்கு. அப்ப رأيت في المكتبة ليلى وطالبة أخرى. طيب الآن آخر أخرى. إذن آخر مذكر أخرى مؤنث இரண்டுமே ممنوع من الصرف. كلاهما ممنوع من الصرف. أستاذ وداوت أستاذ. نعم تفضلي. أنيسة بانو. அந்த கபுல வருதுல்ல, அது வந்து குரான்ல வந்து மின் கபுலி வருது. அது வந்து ஹர்ஃபு ஜர். மின் அது கபுலுன்னு ஒரு சில இடத்துல வருது. எல்லாருக்குமே இதுக்கு முன் தானே வருது. அது வந்து இந்த நஸ்பு செஞ்சிருக்குது, அது ரஃபு செய்யுதுல்ல. அது வந்து எது வச்சு கண்டுபிடிக்கிறது உஸ்தாத்? அதுதான் அது பயன்படுத்துற இடத்தை பொறுத்து. இப்ப கபுலு என்று வாரது வந்து அட அசுல் வந்து கப்லஹு என்றதான அசுல். அடிப்படையில முதாஃபிலைஹி ஹதுவு செய்யப்பட்டு முதாஃபிலை ஹதுவு செய்யப்பட்டு
அந்த கபிலன்றதை வந்து ரஃப் அதாவது தம்மால மபினியாக்கி. ரைட், அடுத்த சட்டங்கள் நீங்க பிறகு படிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப சில இடத்துல மின் கபுலு என்று நிறுத்தினா கபிலஹு என்று சொல்லாம கப்லு என்று நிறுத்தும் பொழுது அப்படித்தான் வரும். பெரும்பாலும் கபில நஸ்புடைய ஃபத்ஹா தான் வரும், கபில என்று வரும். சில இடத்துல மின் வரும் பொழுது முன்னால மின் கபலி என்ற அந்த மாதிரி ஜர் வரும். طيب أكمل الجمل الآتية بوضع آخر أو أخرى في الفراغ. بفراغ لا آخر الذي أخرى بكبرية. طيب من يقرأ لنا؟ زميلة. لا ظافر. أين ذهبت يا ظافر؟ اقرأ. بسم الله. درست اللغة العرب لغة التركية واللغة الأخرى. درست اللغة التركية. درست اللغة التركية ولغة أخرى. بتركيا வந்து லுகாவுக்கு சிஃபா, அதனால லுகா மன்சூப் நஸ்பு செய்யப்பட்டிகள் லுகத்த. அதே மாதிரி துர்க்கியாவே நாங்க என்ன செய்யணும்? அத்துர்க்கியத்தை தான் சொல்லணும். தரஸ்துல் லுகத்த துர்க்கியத்த. ரைட். வலுகத்தன் உஹ்ரா. நாம் அஹ்சன்த். வலுகத்தன் உஹ்ரா. زميلة. كتبت رسالة إلى أبي ورسالة أخرى إلى أمي. نعم، كتبت رسالة إلى أبي ورسالة آخرى سلونما إلى أخرى مؤنث، رسالة مؤنث. ورسالة أخرى إلى أمي ورسالة أخرى إلى أمي. ما معنى رسالة؟ letter. نعم. طيب الجملة الثالثة من يقرأها؟ من؟ فيروزي؟ خير النساء. خير النساء. نعم أستاذ. سأل المدرس خالدا وطالبا آخر. نعم، سأل المدرس خالدا. سأل المدرس خالدا وطالبا آخر. وطالبا آخر. طيب أحسنتي. طيب خير النساء. خرجت الآن سيارة المدير وسيارة أخرى. نعم، خرجت الآن سيارة المدير وسيارة أخرى. وسيارة أخرى. ماذا خرجت الآن؟ سيارة المدير وسيارة أخرى. خرجت الآن سيارة المدير وخرجت سيارة أخرى. طيب خرجت الآن سيارة المدير وسيارة أخرى. لماذا خرجتي؟ يعني خرجتي وندركده سيارة طيب أحسنتي. سيارة مؤنثة. خرجت إن خرجت ولا خرجتي إن وندركده அசில் வந்து خرجت தானே, خرجت என்றிருக்கும். பின்னால அல் வந்திருக்குது. அல்ல அல் ஆன அதுல சுக்கூன் தான் இருக்குது. இந்த அலிஃப் ஹம்சத்துல் வஸ்ல் விழுந்துடும். அல் ஆன அலிக்கிற ஹம்சத்துல் வஸ்ல் விழுந்தா இடையில வாரதுனால விழுந்தா லாமுக்கு சுக்கூன், இங்க தாவுக்கும் சுக்கூன். அப்ப ரெண்டு சுக்கூன் சந்திக்கும் பொழுது முதலாவது சுக்கூன் என்ன செய்யறோம்? முதலாவது ஹர்ஃபுக்கு சுக்கூன் எடுத்துட்டு கஸ்ரா வைக்கிறோம். பொதுவா இப்படித்தான் செய்வோம். خرجت الآن سيارة المدير وسيارة أخرى. طيب الخامس. الجملة الخامسة من يقرأها؟ فاطمة پروین. طيب نوفر. سمعت هذا الخبر من إذاعة لندن ومن إذاعة أخرى. نعم، سمعت هذا الخبر من إذاعة لندن ومن إذاعة أخرى. ما معنى ومن إذاعة أخرى؟ إذاعة لندن ومن نوفر. channel. هذا راديو. راديو. إذاعة لندن. لندن ஒளிபரப்பு. لندن ஒளிபரப்பு. ஒளிபரப்பு கூட்டுத்தாபனம் ஒளிபரப்பு. هذا برودكاست. أحسنت.
உங்களோட மைக் சவுண்ட் கேட்குது இல்லை, ஒரு தூரத்தில் இருக்குது. நாம் இக்ரா ஜுவானா. اشتريت هذا الكتاب وكتابا آخر. نعم. ما معنى خبر؟ سمعت هذا الخبر. نيوز. سيدي. نعم سيدي. سمعت هذا الخبر من إذاعة لندن ومن إذاعة أخرى. طيب اشتريت هذا الكتاب وكتابا آخر. اشتريت هذا الكتاب وكتابا آخر. فاطمة اقرأي. ضرب أولئك الرجال بلالا وطالبا آخر. نعم وطالبا آخر. ضرب أولئك الرجال بلالا وطالبا آخر. طيب من ضرب أولئك الرجال؟ ضربوا بلالا وطالبا آخر. ضرب أولئك الرجال بلالا وطالبا آخر. طيب وطالبا آخر ثاني طالبا آخر نرتم برد آخر. طيب من يقرأ لنا الجملة الثامنة؟ دلشان. رأيت خديجة وطالبة أخرى عند المديرة. نعم رأيت خديجة وطالبة أخرى عند المديرة. عند المديرة. طيب الجملة التاسعة. نسكية. خرج من المسجد الآن الإمام ورجل آخر. نعم خرج من المسجد الآن. خرج من المسجد الآن الإمام ورجل آخر. نعم شنشتا اقرأي. غسلت أختي القميص الأخضر وقميصا آخر. نعم غسلت أختي القميص الأخضر وقميصا آخر. الآن هل فهمتم جميع هذه الجمل؟ نعم أستاذ. نعم أستاذ. طيب هل من سؤال؟ نعم أستاذ. طيب ننتقل إلى التمرين الثاني عشر. تأمل المثال. ثم أكمل الجمل الآتية بوضع ذو أو ذا في الفراغ. تأملوا مثال هذه الأمثلة. عندي دفتر ذو ورق مسطر. ذو ورق مسطر. عندي دفتر ذو ورق مسطر. ما معنى ذو ورق؟ கோடு போட்ட نعم ورق مسطر. ورق مسطر கோடு போட்டது தானே. ورق مسطر கோடு இடிக்கப்பட்ட பேப்பர். ذو ورق உடைய. ذو உடைய. சாஹிப். அஸ்மாஉல் ஹம்சான்னு சொல்லுவாங்க. 5 இஸ்ம்கள் இருக்குது, அதுல ஒன்று தான் ذو. ரைட். இப்போ இங்க தான் ذو என்று சொல்றோம். ஆனா சில இடத்துல தா என்று சொல்லுவோம். சில இடத்துல தா என்று சொல்லுவோம், ذو என்று சொல்லாம. அப்ப عندي دفتر ذو ورق مسطر. முசத்தரான வரக்கை கொண்ட உடைய ஒரு தஃப்தர் என்னிடம் இருக்கிறது தானே. عندي دفتر ذو ورق مسطر. اشتريت دفترا. اشتريت دفترا ذا ورق مسطر. இங்க ذوன்னு சொல்லல. இங்க ذوன்னு சொல்லாம என்ன சொல்லிக்கிறோம்? ذا ورق مسطر. முசத்தரான வரக்கை உடைய ஒரு தஃப்தரை நான் வாங்கினேன். اشتريت دفترا ذا ورق مسطر. طيب الآن ஏன் இப்படி இதுவும் தாவும் இங்க வந்திருக்கு? வந்தாலும் ஒரே அர்த்தம் தானே. அதாவது ரஃபுடைய நிலையில நாங்க எப்படி என்ன செய்வோம்? து என்று சொல்லுவோம். ரஃபுடைய நிலையில து என்று சொல்லுவோம். நஸ்புடைய நிலையில எப்படி சொல்லுவோம்? தா என்று சொல்லுவோம். அர்த்தம் ஒன்றுதான்.
ذو இப்ப நாங்க தஃப்தருன் தஃப்தரன் சொல்றோம். தூல வந்து து என்றும் தா என்றும் தி என்றும் சொல்லுவோம். طيب وعندي دفتر ذو ورق مسطر. ذو ورق مسطر. عندي دفتر ذو ورق مسطر. اشتريت دفترا ذا ورق مسطر. முதலாவது ஏன் தூன்னு சொல்லி தான்னு சொல்லல? அங்க நான் ரஃபு செய்யணும். ஏன் ரஃபு செய்யணும்? தஃப்தருக்கு சிஃபத்தா நாத்தாக வந்திருக்குது. தஃப்தர வர்ணிக்கிறதுக்கு வந்திருக்குது. எப்படியான தஃப்தர்? ذو ورق مسطر. ذو ورق مسطر. اشتريت دفترا. இங்கே தஃப்தர் நஸ்புடைய நிலையில் இருக்குது. தஃப்தர் நஸ்புடைய நிலையில் இருந்தா அதுக்கு நாத்தாக வாரதுக்கும் நாங்க என்ன செய்யணும்? சிஃபாவுக்கும் நஸ்பு செய்யணும். அப்ப ذوக்கு எப்படி நஸ்பு செய்யறா? தா ذو ذا. اشتريت دفترا ذا ورق مسطر. ذا ورق مسطر. ஏன் இங்க தஃப்தரன் வந்திருக்குது, நஸ்பு வந்திருக்குது? مفعول به. مفعول به. مفعول به. اشترى فعل تو فاعل ضمير تو فاعل دفترا مفعول به. هذا வர்ணிச்சிருக்குது. அது மௌசூஃப். அதுக்கு சிஃபாவாக ذا ورق என்ற வந்திருக்கு. ذا ورق مسطر. طيب هذا مصحف ذو حرف كبير. هذا مصحف ذو وحرف كبير. ما معنى هذا مصحف ذو حرف كبير؟ இந்த புத்தகத்துல இந்த முஸ்ஹஃப் அல்ல. ஹாதா இது முஸ்ஹஃப். ஒரு முஸ்ஹஃப். இது ஒரு முஸ்ஹஃப். ذو حرف كبير. பெரிய எழுத்துக்களை உடைய ஒரு முஸ்ஹஃப். பெரிய எழுத்துக்களை உடைய ஒரு முஸ்ஹஃப். ஹாதா முப்ததா. ஹாதா இது. முஸ்ஹஃப் வந்து கபர். இது ஒரு முஸ்ஹஃப். இது பெரிய எழுத்துக்களை உடைய ஒரு முஸ்ஹஃப். முஸ்ஹஃப வர்ணிக்கிறதுக்கு ذو حرف كبير சிஃபாவாக நாத்தாக ذو حرف كبير என்றது வந்திருக்கு முஸ்ஹஃபுக்கு. ஹாதா இந்த முஸ்ஹஃப்னு சொன்னா எப்படி வரும்? அப்ப இது இங்க ஹாதா முஸ்ஹஃபுன் என்றிருக்கிறது வந்து இது ஒரு முஸ்ஹஃப். முப்ததா கபர் இங்க இருக்குது. ஹாதா முப்ததா முஸ்ஹஃப் கபர். ஹாதல் முஸ்ஹஃப் என்றா ஹாதா முப்ததா அல் முஸ்ஹஃப் பதல் அப்படி வரும். ரைட்? அப்ப இது ஒரு முஸ்ஹஃப். ஹாதா முஸ்ஹஃபுன் ذو حرف كبير. பெரிய ஹர்ஃபை உடைய ஒரு முஸ்ஹஃப். طيب أريد مصحفا ذا حرف كبير. أريد مصحفا ذا حرف كبير. أريد مصحفا ذا حرف كبير. إيه ذا وندريكي ذو ورامة نصب سيد. نصب ديني ليلة ذا عند ذا برم. إيه ذاك إيه نصب سيانم مفعول به كي صفتها وندري. هذا موصوف வந்து எப்படி இருக்குது? நஸ்பு டேனி லீல. நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறதுனால சிஃபாவை நான் நஸ்பு செஞ்சு கொண்டு வரணும். أريد مصحفا ذا حرف كبير. ذا حرف كبير. طيب இப்ப நாங்க இந்த பயிற்சியை குயிக்கா முடிப்போம். ரைட். طيب من يقرأ لنا الجملة الأولى؟ سمية. عندي دفتر ذو غلاف جميل. نعم عندي دفتر ذو غلاف جميل. ما معنى غلاف؟ cover. كفر. جوانا اقرأي. أريد دفترا ذا غلاف أخضر. نعم أريد دفترا ذا غلاف أخضر. اقرأي شانشدا. رأيت مع المدير رجل ذا لحية بيضاء.
بيضاء بيضاء. بيضاء رأيت مع المدير رجلا. رأيت مع المدير رجلا. رجلا نعم. بيضاء ذا لحية. ذا لحية بيضاء. ما معنى ذا لحية بيضاء؟ வெள்ளை വെള്ളി தாடி. നിറ white having color தாடி white beard. தாடி نعم. உடைய வெள்ளை மனிதன் தாடியுடைய മനിതൻ சுமையா സുമയ്യ سمية. أين الطالب الجديد ذو النظارة الجميلة نعم. أين الطالب الجديد ذو النظارة الجميلة؟ أين الطالب الجديد ذو النظارة الجميلة؟ طيب ما معنى النظارة؟ கண்ணாடி. கண்ணாடி. نعم. طيب حميرة اقرأي. من هذا الرجل ذو الشعر الطويل؟ نعم. من هذا الرجل ذو الشعر الطويل؟ ذو الشعر الطويل. طيب فهمتم هذه الجمل؟ نعم. الشهر. نعم طيب من يقرأ لنا؟ زميلة. زميلة. اسألوا ذاك الرجل ذا القميص الأصفر. مرة أخرى. اسألوا اسألوه. اسأل ذاك الرجل ذا القميص الأصفر. نعم. اسأل في الأمر. اسأل ذاك الرجل. اسأل ذاك الرجل ذا القميص الأصفر. ذا القميص الأصفر. طيب ما معنى زميلة اسأل ذاك الرجل ذا القميص الأصفر؟ ترجمي. قميص أصفر பச்சை நிற கமீசுடைய أصفر. أصفر هذا لون الأصفر. هذا انظري. blue color. هذا الأصفر. yellow. ما هذا اللون؟ yellow. மஞ்சள். طيب மஞ்சள் நிறமுடைய கமீசையை அந்த மனிதன் கேட்டானல்லே கேள். اسأل ذاك الرجل. ما معنى اسأل அந்த ذاك الرجل؟ மனிதரிடம் கேள். அந்த மனிதரிடம் கேள். அம்பரண்டு ذا தெரியும். القميص الأصفر. ذا القميص الأصفر. மஞ்சள் நிறமுடைய மஞ்சள் நிற கமீசுடைய மஞ்சள் நிற ஆடையுடைய மஞ்சள் நிற கமீசை கொண்ட உடைய அந்த மனிதரிடம் கேள். طيب من يقرأ لنا الجملة السابعة؟ خير النساء. خير النساء. لمن ذاك البيت ذو النوافذ الضيقة؟ ذو النوافذ الضيقة. ذو அதுக்கு பின்னால வாரது எப்படி தான் வரும் எப்பவுமே? முதாஃப் இலைஹி. مضاف إليه து வந்து முதாஃபாகவும் அதுக்கு பின்னால வாரது முதாஃபுன் இலைஹியாக வரும். தாவோ துவோ அது முதாஃபாகவும் அதுக்கு பின்னால வாரது முதாஃபுன் இலைஹியாகத்தான் வரும். ரஃபுடைய நிலையில து, நஸ்புடைய நிலையில ذا. لمن ذاك البيت؟ لمن ذاك البيت ذو النوافذ الضيقة. ذو النوافذ الضيقة. فهمتم؟ نعم أستاذ. ما معنى النوافذ ذو النوافذ الضيقة؟ உஸ்தாதா நவாஃபிதுக்கு பக்கத்துல தொய்ஃப் இருக்குல்ல, அது என்ன ضعيف அதை நவாஃபிது ما معنى ضيقة؟ ضيقة இறுக்கமான, சற்று இறுக்கமான, நெருக்கடியான தானே? இறுக்கமான நெருக்கடியான ضيق. விசாலமாக இல்ல, விசாலம் இல்லாத ضيق. சுருக்கமாக. طيب أبا لمن ذاك البيت النوافذ الضيقة؟ نوافذ ضيقة ويودية தானே
இறுக்கமான அல்லது சிறிய சுருக்கமான ஜன்னல்களை உடைய அந்த வீடு யாருக்குரியது? லிமன் தாக்கல் பைத்துல் துன் நவாஃபிதி ضيقة. طيب من يقرأ؟ خديجة. فاطمة بدر. فاطمة. بدر. عندي معجم ذو صور ملونة. نعم عندي معجم ذو صور ملونة. عندي معجم ذو صور ملونة. ما معنى صور ملونة؟ ملونة கலர் செய்யப்பட்ட கலர் பண்ணப்பட்ட صور. نعم عندي معجم ذو صور ملونة. طيب كتب النساء. نعم أستاذ. اشتريت معجما ذا صور ملونة. اشتريت معجما ذا صور ملونة. اشتريت معجما ذا صور ملونة. معجم ذو، معجما ذا. عندي معجم ذو صور ملونة. اشتريت معجما ذا صور ملونة. طيب يقولون يا واسك هذا يا راود واسك تقرينيلا. دلشاد نوفا. أنيسة بانو. دلشاد جرينا. في قريتنا مسجد ذو منارة واحدة. نعم في قريتنا مسجد ذو منارة واحدة. ذو منارة واحدة. طيب ومن؟ شيناز. شيناز. رأيت مسجدا ذا منارة واحدة. نعم رأيت مسجدا ذا منارة واحدة. رأيت مسجدا ذا منارة واحدة. طيب أحسنتم. الآن استمعوا جيدا. أستاذة نعم أستاذة. تفضلي. اشتريت ما معنى أستاذة؟ اشتريت. من يجيب؟ ما معنى اشتريت؟ اشترى يشتري. நான் வாங்கினேன். நான் வாங்கினேன் தானே. اشتريت நான் வாங்கினேன். اشترى يشتري. يشتري. اوكي. أستاذ ما معنى منارة؟ ما معنى منارة؟ منارة قليلا عند كوبرا. منارة مسجد ولا منارة؟ دوم أستاذ. دوم. هذا ما معنى خمس رأيت مسجدا ذا منارة. ذا منارة واحدة. واحدة. அப்படினா அதோட மானா என்ன உஸ்தாதா? நீ கொஞ்ச நேரம் இருங்க இல்லனா போயிட்டு வாங்க போங்க. من يترجم؟ சன்சிதா உஸ்தாத். نعم سنسيتا. ஒரு மனாராவை உடைய மஸ்ஜிதை நான் பார்த்தேன். نعم ஒரு மனாராவை உடைய ஒரு மஸ்ஜிதை நான் பார்த்தேன். அஹ்சன்தி. رأيت مسجدا ஒரே ஒரு மனாரா தான் அந்த பள்ளிவாசல் அந்த மஸ்ஜிதுக்கு இருக்குது. طيب رأيت مسجدا ذا منارة واحدة. சில பள்ளிகள்ல 2-3 மனாரா வச்சிருப்பாங்க. அந்த தொங்கல் ஒன்று இங்க ஒன்று நடுவுல ஒன்று 4 பக்கம் 4 மனாரா இருக்கும் தானே. இதுல ஒரு மனாரா. رأيت مسجدا ذا منارة واحدة. ذا منارة واحدة. குப்பா இல்ல. குப்பா வந்து ரவுண்டா இருக்கிறது குப்பா. நேர உயரமா இருக்கிறது மனாரா. طيب عندي دفتر ذو غلاف جميل. أريد دفترا ذا غلاف أخضر. رأيت مع المدير رجلا ذا لحية بيضاء. أين الطالب الجديد ذو النظارة الجميلة؟ من هذا الرجل ذو الشعر الطويل؟ اسأل ذاك الرجل ذا القميص الأصفر. لمن ذاك البيت ذو النوافذ الضيقة؟ عندي معجم ذو صور ملونة. اشتريت معجما ذا صور ملونة. في قريتنا مسجد ذو منارة واحدة. رأيت مسجدا ذا منارة واحدة. இதெல்லாம் நீங்க உங்களுக்கு இங்க வாசிக்கிறதுக்கு கிடைக்காட்டி நீங்க என்ன செய்யணும்? எல்லா பயிற்சியை நீங்க தனியாக பலமுறை
செஞ்சு பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு பயிற்சி கிடைக்கும். நீங்க வெறுமனே து ரஃபுடைய நிலைமையில து, நஸ்புடைய நிலையில தான் இப்படியெல்லாம் மட்டும் படிச்சு சரி வராது. அது தியரி வந்து கொஞ்ச நாள் தானே இருக்கும். அது ப்ராக்டிக்கல்ல நீங்க பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அது மனதில் என்ன செய்யும், பதிவாகும். خير إن شاء الله இதோட நாங்க نكتفي بهذا القدر. هل من سؤال آخر؟ أستاذ சுவர் என்றால் ஓவியமா? نعم صورة picture படம் photo صورة